வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Flipkartல கிடைக்கக்கூடிய 799 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மெத்தையோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காட்டன் மெத்தை Flipkartல 800 ரூபாய் ரேஞ்சில் கிடைக்குது. இதோட Flipkart லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போடுறேன். தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த மெத்தையோட சைஸ் 72க்கு 48 இன்ச். இது டபுள் காட்டுக்கானது. இதே சிங்கிள் காட்டுக்கு வாங்கினோம்னா ஒரு 100 ரூபா குறையும். இப்போ பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மெத்தையை கட்டில் மட்டும் இல்லாமல் தரையிலையும் போட்டு படுத்துக்கலாம். Flipkartல இதோட தடிமன் 4 இன்ச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு 3 இன்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்காதனால நம்மளுக்கு அது ஏமாற்றமாக இல்லை. இந்த மெத்தையோட துணியோட குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். சோஃபா மேலே கவர் போடுவோம்ல, அந்த தடிமன் இருக்குது. தையல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பஞ்செல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மூட்டை மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு தனித்தனியாக பிரித்து தையல் போட்டிருக்காங்க. இந்த மெத்தையை ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது நடுவில் பிடிச்சி தூக்கணும்னா தையெல்லாம் பிரிஞ்சுட்டு இருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மெத்தைக்கு நடுவில் இருக்க தையெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா பஞ்செல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மூட்டை மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ மெத்தையை நகர்த்தினாலும் அதை மடித்து தூக்க பாருங்கள். மெத்தையை பிடிச்சி இழுத்தோம்னா தையெல்லாம் பிரிஞ்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெத்தைக்கு நடுவில் போட்ட தையல்லாம் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 இன்ச் நல்ல மெத்தையில் படுத்துட்டு இந்த மெத்தையில் படுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும்.
சாதாரண வெறும் கட்டிலையோ இல்லை தரையிலையோ படுத்துட்டு இதை படுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தெரியும். இதில் படுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மெத்தையில் படுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இதோட ஸ்பாஞ்சினஸும் நல்லாவே இருக்குது. காட்டனோட ட்ராபேக் என்னென்னா லைட்டாக ஈரம் படப்பட பஞ்சு வந்து அமுங்கிரும். இது 800 ரூபாய்க்கு ஒருத்தான மெத்தை தான். இதில் ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. உங்கள்கிட்ட கட்டில் இல்லாட்டினாலும் சீப்பாக ஒரு மெத்தை வாங்கணுன்னா கண்டிப்பாக அந்த மெத்தையை வாங்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் எடுக்கும் போதும் சரி மெத்தையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, சென்டரில் பிடிச்சி தூக்கக்கூடாது. எப்போயுமே மெத்தையை மடித்து அதை தூக்க பாருங்கள். இந்த மெத்தையோட ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.